வணக்கம் வியூவர்ஸ். கலக்கப் போவது யார் புகழ் ராமருக்கு அடித்தல்ல கொண்டாடும் ரசிகர்கள். பிரபல தொலைக்காட்சியில் சில நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமானவர் ராமர். இவர் சொல்லும் வசனம், பாடும் பாடல், ஆடும் நடனம் என அனைத்தும் இளைஞர்களின் ட்ரெண்ட் ஆகிறது. இப்போது அவருடைய ஆத்தாடி என்ன உடுமி என்ற பாடல்தான் அதிகம் அனைவராலும் பாடப்படுகிறது என்றே கூறலாம். தொலைக்காட்சி ஷோக்களில் மட்டும் பங்கு பெற்று வந்த அவர் முதலாக ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இருக்கிறார். நேற்று ஜூன் 11 கார்த்தி நடித்த கடைக்குட்டி சிங்கம் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நடந்தது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறார் ராமர். அதோடு அவர் ஸ்டைலில் பாடல்களும் பாடி அனைவரையும் கலகலப்பாக வைத்துள்ளார். என்னை எப்போ மகளாக தத்தெடுக்க போறீங்க? பிரபல இயக்குனரிடம் கேட்ட டிடி. என்னை எப்போ தத்தெடுக்க போறீங்க? பிரபல இயக்குனரிடம் கேட்ட டிடி கியூட்டாக பேசுவார். பிரபலங்களிடம் வித்தியாசமாக பேட்டி எடுப்பார் என்பதால் அவருக்கு ரசிகர்கள் அதிகம். அவர் இப்போது சினிமாவிலும் சிறு வேடங்களில் நடிக்க துவங்கியுள்ளார். கௌதம் மேனன் இயக்கியுள்ள துருவ நட்சத்திரம் படத்திலும் அவர் நடித்துள்ளார். இந்நிலையில் என்னை எப்போது மகளாக தத்தெடுக்க போறீங்க என அவர் இயக்குனர் கௌதம் மேனனை பார்த்து கேட்டுள்ளார். கௌதம் மேனனின் மனைவி பிரீத்தி டிடியை மகளாக தத்தெடுத்து கொள்ளலாம் என கூறினாராம். அதனால் தான் டிடி அப்படி கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்து கௌதம் மேனன், நீ எப்போதும் பிஸியாக இருக்கிறாய், எனக்கு மகளாக இருந்தால் எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும், நீ தயாரா என கேட்டுள்ளார். விருது விழாவில் நடிகை நயன்தாராவிடம் ஏடாகுடமாக கேள்வி கேட்ட மாகாப்பா ஆனந்த். வெளியான செய்தி. கடந்த ஜூன் 3ஆம் தேதி தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த விழா விஜய் அவார்ட்ஸ் விருது விழா. இதில் நயன்தாரா, தனுஷ், விஜய் சேதுபதி என பல முன்னணி பிரபலங்கள் கலந்து கொண்டனர். விருது வாங்கிய நயன்தாராவிடம் தொகுப்பாளர் மாகாப்பா ஆனந்த் ஏடாகுடமாக கேள்வி கேட்கும் ஒரு வீடியோ வெளியாகியுள்ளது. அவர் நயன்தாராவிடம், மீசை வைத்த பையன் பிடிக்குமா, இல்லை தாடி வைத்த பையன் பிடிக்குமா, கோட் ஷூட் அணிபவர் பிடிக்குமா, இல்லை வேஷ்டி சட்டை அணிபவர் பிடிக்குமா என்று கேட்டார். அதுக்கு நயன்தாரா சிரித்தபடியே அந்த வீடியோவில் நிற்கிறார். இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் கூறியிருப்பார் என்பதை பொறுத்திருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். என் அடுத்த படம் இந்த நடிகருடன் தான், ஆனால் ஷங்கர் வெளியிட்ட ஷாக் செய்தி. ஷங்கர் இந்திய சினிமாவின் முன்னணி இயக்குனர். இவர் இயக்கத்தில் நடிக்க பல நடிகர்கள், நடிகைகள் காத்திருக்கின்றனர். இந்நிலையில் இவர் நேற்று தன் குருநாதர் எஸ். ஏ. சந்திரசேகர் நடித்த டிராபிக் ராமசாமி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார். இதில் இவர் கலந்து கொண்டு பேசுகையில், என் அடுத்த படம் டிராபிக் ராமசாமி வாழ்க்கையை மையமாக கொண்டதாகத்தான் இருந்தது. இந்த படத்தில் ரஜினிகாந்தை நடிக்க வைக்கலாம் என்று முடிவு செய்தேன். ஆனால் அதற்குள் என் குருநாதர் முந்திக் கொண்டார் என அவர் சொல்ல, அட இப்படி ஒரு படம் ரஜினிக்கு மிஸ் ஆகிவிட்டதே என பலரும் ஷாக் ஆனார்கள். தளபதி விஜயின் அடுத்த படம் இவருடன் இருக்குமோ? குழப்பத்தில் ரசிகர்கள். நடிகர் விஜய் தற்போது முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் 62 படத்தில் நடித்து வருகிறார். அதில் அவருக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்து வருகிறார். விஜய் இந்த படத்தை முடித்த பிறகு யாருடன் இணைவார் என்ற எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் அதிகரித்து வருகிறது. மோகன் ராஜாவுடன் இணைகிறார் என பல மாதங்களாக கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. விஜய் 62 படத்திற்கு பிறகு யாருடன் இணைவார் என்ற பெரிய கேள்வி ரசிகர்களிடம் இருக்கிறது. விஜய் அட்லி போல இளம் இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ஆர்வமாக இருக்கிறார். அதே சமயம் முருகதாஸ் போன்ற இயக்குநர்களுடனும் கூட்டணி அமைத்து வருகிறார். இந்நிலையில் விஜய் சமீபத்தில் இயக்குனர் விக்னேஷ் சிவனை சந்தித்து பேசியுள்ளார். அதனால் இவர்கள் இருவரும் இணைகிறார்களா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இந்த நேரத்தில் விஜயுடன் இயக்குனர் விக்னேஷ் சிவன் எடுத்த ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாக, திடீரென்று ஏன் இவர் தளபதியை சந்தித்தார், கதை சொல்வதற்காக சந்தித்திருப்பாரோ என பல கேள்விகளை ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர். அட்லியை போல இளம் இயக்குனரான விக்னேஷ் சிவனுக்கும் விஜய் வாய்ப்பளிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தளபதி விஜய் விக்னேஷ் சிவனுக்கு வாய்ப்பு கொடுப்பாரா? இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.